Hello friends, இன்னைக்கு class 10 Maths chapter 1 exercise 1.4ல 4th sum பார்க்க போகிறோம். Question நமக்கு show that the function f is from n to n ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது natural number to natural number தான் ஃபங்க்ஷன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Defined by f of x is equal to 2x minus 1 is 1 to 1 but not on to ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்ன, on to ஃபங்க்ஷன்னா என்ன, அதாவது ஃபங்க்ஷனுடைய டைப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம 1 to 1, many to 1, on to, into இது எல்லாத்தையும் பற்றி சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ இங்கே நமக்கு 2 செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா ஆரோ டயக்ராம் போட்டு. இதில் நமக்கு ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, இங்கே கால்ஸுன்றதில் இருக்க ஒரு எலமெண்ட் இங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிறதுல ஒரு எலமெண்ட் கூட மட்டும் ஜாயின் ஆகிடுச்சுன்னா அது 1 to 1. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு எலமெண்ட் கூட தான் சேர்ந்துருக்கு. இங்கே லெஃப்ட் ஓவர்ஸும் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு எலமெண்ட் கூட மட்டும் தானே சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ அது 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். நமக்கு ஆன் டு ஃபங்க்ஷனும் இன்டோ ஃபங்க்ஷனும் எப்படி சிமிலராக தான் இருக்கும், ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் வரும். இப்போ நமக்கு ஆன் டு ஃபங்க்ஷனுடைய மெயினான கண்டிஷனே கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்சுன்றது தான். இந்த எலமெண்ட்ஸ்லாம் தான் கோடொமைன் கீழே வரும். இந்த P1, P2, P3ன்றதெல்லாம் நமக்கு கோடொமைன். இங்கே இருக்கிற எல்லா கோடொமைனுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச்னா என்ன, நமக்கு இந்த எக்ஸ்லேருந்து பேர் ஆகிற எலமெண்ட்ஸ் தான் நமக்கு ரேஞ்ச். இங்கே கோடொமைனா நமக்கு P1, P2, P3 தான். அண்ட் இது எல்லாமே நமக்கு பேராக இருக்குது. அப்போ ரேஞ்சும் நமக்கு P1, P2, அதாவது எப்படி சொல்ல, C1, P2, C2, P3 அப்படின்னு வந்தால் நமக்கு எல்லாமே ஒரு ரேஞ்ச் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ நமக்கு ரேஞ்சு கீழேயும் P1, P2, P3 வரும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நமக்கு இந்த சைடு தான் பார்க்கணும். இதுதான் நமக்கு கோடொமைன் சைடு. இங்கே இருக்கிற கோடொமைன் சைடில் எந்த லெஃப்ட் ஓவர்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ மெனி டு ஒன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியுது. 1 to 1னா ஒரு எலமெண்ட் கூட சேர்ந்தது. இப்போ மெனி டு ஒன்னா இங்கே P1, P4 இதெல்லாம் சேர்ந்து ஒரு எலமெண்ட் கூட இருக்கா. இங்கே 3 எலமெண்ட் ஒரு எலமெண்ட் கூட பேர் ஆகிருக்கு. அதே மாதிரி P2, P5 எல்லாம் சேர்ந்து இந்த எலமெண்ட் கூட பேர் ஆகிருக்கு. ஸோ நிறைய எலமெண்ட் இந்த பர்சன் சைடில், இதை நம்ம எக்ஸ்ன்னு சும்மா சொல்லிக்கலாம். இந்த எக்ஸ் சைடில் இருக்க நிறைய எலமெண்ட்ஸ் ஒய் சைட் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அது பேர் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இப்போ இன்டூ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ இது எனக்கு இந்த ஃபார்மேட்டில் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் பேர் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த சைடு இருக்குல்ல, இது ஏ இது பின்னு வச்சுக்கலாம். பி சைடில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்காவது இந்த ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்தால் தான் அது பேர் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது குழப்பம் நமக்கு, ஸோ இது சொல்கிறேன் நான். இங்கே ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்காவது இந்த சைடு எலமெண்ட் ப்ரீ இமேஜாக இருக்கக்கூடாது, அதாவது பேர் ஆகக்கூடாது. இங்கே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கணும், அது பேர் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சம்முக்கு வருவோம். இங்கே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுன்றது 2x minus 1னா இங்கே 2x minus 1ல் நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3ன்னு நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 into 1 minus 1, அப்போ 2 minus 1 நமக்கு 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 into 2 minus 1னா நமக்கு 4 minus 1 3. 1, 2, 3, 4லேருந்து நான் ஒரு 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 into 3 minus 1, அப்போ 6 minus 1னா 5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 4 minus 1, 8 minus 1 நமக்கு 7. இப்போ இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டால் தான் நமக்கு அது 1 to 1னா இல்லை ஆன் டு 1 தெரியும். இப்போ நம்ம போட வேண்டிய ஆரோ டயக்ராம் என்ன, என்னுக்கும் தான். நம்ம இப்போ அதை ஒரு ஏ செட்டு பி செட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஏ செட்டு உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் கீழே தான் வரும். ஸோ நான் 1, 2, 3ன்னுட்டு நம்பர்ஸ் வந்து 4, 5 நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திருக்கேன். பிலையும் லைக்வைஸ் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் தானே எழுதணும். 4, 5, 6, 7ன்ட்டு எனக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வருவோம். நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எக்ஸுடைய வேல்யூ நமக்கு 1ன்னு கிடைக்கிது. அதை பேர் பண்ணலாம். 1, 1. நெக்ஸ்ட்டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3ன்னு கிடைக்கிது. அப்போ 2க்கும் 3க்கும் பேர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 5ன்னு கிடைக்கிது.
4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 கிடைக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பேர் பண்ணியாச்சா? இப்போ இது 1 to 1 ஆனால் on to கிடையாது அப்படின்றத தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது 1 to 1 எப்படி ஆச்சு? நமக்கு ஏ செட்டில் ஒரு எலமெண்ட் இருக்குப்பா, இங்கே பி செட்லேயும் அது ஒரு எலமெண்ட் கூட தான் பேர் ஆயிருக்கு. இங்கே இருக்க 1 கூட, நெக்ஸ்ட்டு 2ன்றது 3 கூட, இது எதுவுமே நமக்கு ரிப்பீட் ஆகலை, எல்லாமே ஒரு எலமெண்ட் கூட தான் பேர் ஆயிருக்கு. அப்போ ஏன் ஆன் டூ இல்லைன்னு சொல்கிறோம்? இங்கே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம்? இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும்னு பார்த்தோம். அப்போ தான் அது ஆன் டூ. இங்கே எலமெண்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கா? அப்போ இது ஆன் டூ கிடையாது. இவ்வளோ தான் இந்த சம். இதை நம்ம லாஸ்ட்டே எழுதுகிறப்போ கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச் பிகாஸ் நமக்கு இங்கே கோடொமைன்ன்றது என்ன? கோடொமைன்ன்றது 1 2 3 இது எல்லாமே நமக்கு கோடொமைன். ஆனால் நமக்கு ரேஞ்சுன்றது இங்கே பேரான நம்பர்ஸ் மட்டும்தான். அதாவது இங்கே 1 3 5 7 இதெல்லாம் தான் ரேஞ்ச். ஸோ இதுவும் சேமாக இல்லாத ரீசன்னால இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஹென்ஸ் இட் இஸ் நாட் ஆன் டு. லாஸ்ட்டு நம்ம எழுதுகிறப்போ என்ன எழுதணும்? இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டு, ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதணும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ 5th சம் பார்க்கலாம். இதை நமக்கு ஆஃபன் கேட்குற கொஸ்டின் தான். இங்கே நமக்கு என்னடா புதுசாக எம்லாம் இருக்கே, நம்ம எக்ஸில் தானே பார்த்துருப்போம் அப்படின்னு டவுட் வரும். இதுவுமே சேம் ஃபார்மெட் தான். நம்ம சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸுக்கு பதிலாக இங்கே நம்ம எம் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே நமக்கு என்ன லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் நேச்சுரல் நம்பர் தான் அப்படின்றது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய நம்பர் 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் என்னென்னு எழுதலாம். எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? 1 2 3 4ன்னு ஸோ ஆன் லாஸ்ட் வரைக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எம் இருக்க இடத்துல நம்ம 1 ஸ்கொயர்னு ஆகுமா? இங்கே 1 இங்கே இருக்க ஸ்கொயர் ப்ளஸ் அகெயின் எம் இருக்க இடத்துல 1 ப்ளஸ் 3. அப்போது 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3னா ஆட் பண்ணும்போது நமக்கு 2 ப்ளஸ் 3 5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3ன்னு வரும். 2 ஸ்கொயர் என்ன? 4 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 அப்போ 9 6 6 ப்ளஸ் 3 9ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். 3 ஸ்கொயர் நமக்கு என்ன? 9 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 டேரெக்டாக நான் 6ன்னு எழுதுகிறேன். அப்போ 15ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ஒரு 4 நம்பர் வரைக்கும் போட்டால் கூட போதும் தான். ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3ன்னு வருமா? 4 ஸ்கொயர் என்ன? 16 16 ப்ளஸ் இதை நான் 7ன்னு எழுதுகிறேன் டேரெக்டாக. 16 ப்ளஸ் 7 23. இப்போ இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராம் நம்ம சும்மா ஏக்கும் பிக்கும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம எழுத போகிற நம்பர்ஸ் எல்லாமே என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 நெட்டு நமக்கு போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பியில் எழுதுகிற எலமெண்ட்டு நம்ம 1 2 3 எழுதியாச்சா? இங்கே நமக்கு பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ 5 இருக்குது, 9 இருக்குது, 23 15 எல்லாம் இருக்குவே. நம்ம சும்மா டாட் போட்டு எழுதிக்கலாம். 9 வருது, நடுவில் 5 9 15 23 அப்படின்ட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இப்போ பேரிங் எப்படி ஆயிருக்கு? நமக்கு 1ன்னு போட்டால் 5ன்னு கிடைக்கிது. அப்போ நம்ம 1க்கும் 5க்கும் பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? 2ன்னு போடும்போது 9 கிடைக்கிது. அப்போ நம்ம 2க்கும் 9க்கும் பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3ன்னு போட்டால் 15ன்னு கிடைக்குதா? அப்போ நம்ம 3க்கும் 15க்கும் பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 4ன்னு போட்டால் 23. அப்போ 4க்கும் 23க்கும் பேர் பண்ணியாச்சு. இது 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தாலே சொல்ல முடியுது. பிகாஸ் ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஒரு எலமெண்ட் கூட தான் பேர் ஆயிருக்கு.
இப்போ 2ன்றது 9 கூட. ஸோ இதே 2 நமக்கு இப்படி பேராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் பேர் ஆச்சுன்னா அது தப்பு. நமக்கு அது 1 to 1 கிடையாது. இங்கே நமக்கு ஒரு எலமெண்ட் கூட தான் பேர் ஆயிருக்கு. ஸோ இது 1 to 1 எலமெண்ட்டு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் it is a 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதலாம். இங்கே ஷோ தட்னு கேட்டிருக்கவே hence proved. நம்ம இந்த ஸ்டெப்பை ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் has different images. இதை எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் நம்ம எழுதலாம்.